கண்டுபிடிச்சி அதுக்கு மீன் எடுத்து இந்த வேல்யூ வந்து அதை ரெண்டுத்தையும் நம்ம இப்படி எழுதி அதுலேருந்து பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை வந்து நம்ம எக்ஸாம்லலாம் அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப டைம் இழுக்கும். அப்போ இந்த ஏற்கனவே எரர் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு 2 லெவல் கொஸ்டின் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம 3rd லெவல் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டென்சிட்டி இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா 3 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அவங்க என்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட எரர் கேட்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? டென்சிட்டி. அப்போ டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? மாஸ் பை வால்யூம். இவங்க வால்யூமாக கொடுத்துருக்காங்க, இல்லை ரேடியஸாகவும் லென்த்தாகவும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வால்யூமாக பிரித்து எழுதணும். மாஸ் டிவைட் பை ஏரியா இன்ட்டு லென்த். ஏரியானா என்ன? பை ஆர் ஸ்கொயர். மாஸ் டிவைடட் பை பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு லென்த். இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் 1. ஃபார்முலா என்ன அப்படின்னு எழுதிடணும். ஸ்டெப் 2 என்னென்னா அதோட எரர் ஃபார்முலா எழுதணும். ஸ்டெப் 2 அப்படி என்னென்னா டெல்டா டி பை டி பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து இப்போ எரர் ஃபார்முலா எழுதணும். எப்படின்னா டெல்டா எம் பை எம் இன்ட்டு 100. ஏன் 100னா பர்சன்டேஜ் எரர் தான் கண்டுபிடிக்கிறோம். ப்ளஸ் இப்போ இந்த பையெல்லாம் தேவைப்படாது. இந்த பைய நியூமரிக் எல்லாம் நமக்கு எரர் கண்டுபிடிக்கிறப்ப தேவைப்படாது. அதே மாதிரி இங்கே டெல்டா ஆர் பை ஆர் இன்ட்டு 100. இங்கே மெயினாக 2 போடணும். ஏன்னா இங்கே ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இருக்குது. பவரில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃப்ரண்ட்டில் போட்டுறணும். அடுத்து ப்ளஸ் டெல்டா எல் பை எல் இன்ட்டு 100. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அதுக்கான ஃபார்முலா எழுதணும். செகண்ட் ஸ்டெப்பு அந்த ஃபார்முலாவில் இந்த எரர் ஃபார்முலா எழுதணும். தேர்டு ஸ்டெப்பு இந்த டெல்டா ஆர் பை ஆர் நியூமரிக்கலில் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே சப்ஜெக்ட் பண்ண ஆன்சர். சிம்பிளான கொஸ்டின். டெல்டா எம்ன்றது என்ன? 0.002. 0.002 டிவைடட் பை 0.4 இன்ட்டு 100. அதாவது இந்த டெல்டா எம் பை எம், டெல்டா ஆர் பை ஆர், டெல்டா எல் பை எல் இதெல்லாம் எப்படி எழுதணும், இதெல்லாம் எப்படி சப்ஜெக்ட் பண்ணணும்னு போன லெவல் ஃபார்முலா அப்ளிகேஷன் லெவல் பார்த்தோம். இது புரியாதவங்க மட்டும் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. 2 இன்ட்டு டெல்டா ஆர்ன்றது என்ன? 0.001 டிவைட் பை 0.3 ப்ளஸ் டெல்டா எல்ன்றது என்ன? 0.02 டிவைட் பை 5 இன்ட்டு 100. ஓகே, இப்போ இதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ 100 மொதல் உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே 2 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா. அப்போ 0.2 பை 0.4 ப்ளஸ் அதே மாதிரி 2 மொதல் மல்டிபிள் பண்ணிங்க. அப்போ 0.002 வரும். இங்கே சாரி, இங்கே 100 போட மறந்துட்டேன். இப்போ 100 கேன்சல் பண்ணிங்கன்னா அதே மாதிரி 0.2 டிவைட் பை 0.3 ப்ளஸ் அதே மாதிரி இங்கே 100 மல்டிபிள் இதோட 100 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2/5 அப்படின்னு வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1, இது 2. 1/2னா ஹாஃப். ஹாஃப்னா என்ன? 0.5 ப்ளஸ் இது ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3. அப்போ பாயிண்ட் வச்சு இங்கே போட்டிங்கன்னா 6 18 2 வரும். மறுபடியும் 0 போட்டால் 6 6ன்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ வந்து 0.67 ப்ளஸ் 2/5 வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 20 வந்து 5 டேபிளாக டிவைட் பண்ணிங்கன்னா 4ன்னு வரும். அப்போ இது வெறும் 2. அப்போ 0.4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 0.5 ப்ளஸ் 0.67 0.4 எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரஃப்லி 1.57 வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 1.57 வரும். அப்போ டெல்டா டி பை டி பர்சன்டேஜ் எரர் வந்து என்னென்னா 1.57%. 1.57 எந்த ஆப்ஷனில் இருக்கும் அதான் ரைட்டான ஆன்சர். 1.57 எங்கே இருக்குது? ஆப்ஷனல். அப்போ அது க்ளோசஸ்ட் வேல்யூ என்ன? 1.6. ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட் ஆன்சர். பார்த்தீங்களா, 3 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு ஃபார்முலா, செகண்டு எரர் ஃபார்ம், தேர்டு கொடுத்துருக்க சப்ஜெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட் த பர்சன்டேஜ் எரர் அக்யூர்டு இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் கொண்டு ஏபிசின்னு கொடுத்து 1%, 2%, 3, 4ன்னு கொடுத்துட்டு பெர்சன்டேஜ் எரர் தான் மறுபடியும் கேட்குறாங்க. எக்ஸு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணும். எப்படி எழுதணும்னா சிம்பிளாக முடிச்சிடணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல்னு போட்டுருங்க. அவங்க எக்ஸோட மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எரர் தான் கேட்குறாங்க. இப்போது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பவரில் என்ன இருக்கோ அது ஃப்ரண்ட்டில் போடுங்க. 2a ப்ளஸ் ஆஃப் பி ப்ளஸ் 1/3c ப்ளஸ் 3d. ஃபஸ்ட்டு இப்படி போட்டுருங்க. செகண்டு இந்த ஏக்கு பிக்கெலாம் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த ABCD. ஏக்கு 1% கொடுத்துருக்காங்களா, போடுங்க. இன்ட்டு 1% ப்ளஸ் ஆஃப் பிக்கு என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருப்பாங்க. 1/3. சிக்கு வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. டிக்கு வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் ஆன்சர். அதாவது 2 × 1 வந்து 2
ப்ளஸ் இந்த ஹாஃப் இந்த 2 கேன்சல் ஆகிடும், அப்போ 1 ப்ளஸ் இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆகிடும், அப்போ 1. அப்போ 3 × 4 வந்து 12. அப்போ 12, 13, 14, 16. 16%. ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணணும்னா பவரில் இருக்க தூக்கி முன்னாடி போட்டு இப்படி எழுதணும். செகண்டு ஏபிசிடிக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு முடிச்சிடணும். அவ்வளோதான். இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ தான், சிம்பிளான கொஸ்டின், அவ்வளோதான். இந்த மாதிரியான கொஸ்டின் 2023 2025 கூட கேட்டிருந்தாங்க போன வருஷம். அடுத்து தேர்டு கொஸ்டின், ரெசிஸ்டன்ட் ஆர் = V/I. வியோட வேல்யூ ஐயோட வேல்யூ கொடுத்து பர்சன்டேஜ் எரர் இன் ஆர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின். என்ன பண்ணணும், ஏற்கனவே ஃப்ராக்ஷனில் எடுத்து சால்வ் பண்ண ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ஆர்னா என்ன சொல்லுவோம், ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஆர். அவங்க என்ன கேட்குறாங்க, பர்சன்டேஜ் எரர் இன் ஆர், இதை தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து டெல்டா R/R = என்ன எழுதுவோன்னா டெல்டா V/V × 100 ப்ளஸ் டெல்டா I/I × 100. டெல்டா வின்றது என்ன, இதுதான் டெல்டா வி 5. வின்றது என்ன, 100 × 100 ப்ளஸ் டெல்டா ஐன்றது 0.2, ஐன்றது 10 × 100. இதுவும் கேன்சல் பண்ணுங்கள், இதுவும் கேன்சல் பண்ணுங்கள். 0.2 × 10 2. அப்போ வந்து 5 + 2. அப்போ வந்து டெல்டா R/R = 7%. ஏன் இது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடித்தேன்னா, இந்த மாதிரியான கொஸ்டின் தான் வந்து ஃபார்முலா அப்ளிகேஷனில் நிறையா பார்த்தோம். அதனால் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். இந்த ஆப்ஷனுக்கு பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், 4th கொஸ்டின். இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான். வி மெஷர் த பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் இன் சக்ஸசிவ் மெஷர்மெண்ட், த ரீடிங்ஸ் அவுட் டு பி. 5 ரீடிங் கொடுத்து கேல்குலேட் த பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது ஏன் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின்னா, இதில் எடுத்தோடனே பர்சன்டேஜ் எரர்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது. நமக்கு அதுக்கு அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கணும். அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சா தான் அதில் தான் நம்ம பர்சன்டேஜ் எரர் எழுத முடியும். அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு மீன் வேல்யூ எடுக்கணும். மீன் வேல்யூ எப்படி எடுக்கணும், அது உங்களுக்கே தெரியும். கொடுத்துருக்க நம்பர்லாம் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் கொடுக்கணும் அதனால் டிவைட் பண்ணணும். இப்போ 5 நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்போ 5 டிவைட் பண்ணணும். அப்போ 2.63 + 2.56 + 2.42 + 2.71 + 2.80. இதை நீங்கள் 5 டிவைட் பண்ணுங்கள். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 13.12 வரும். இதை நீங்கள் 5 டிவைட் பண்ணிங்கன்னா 2.624. இதுதான் வந்து மீன் வேல்யூ. இதுதான் என்னதுன்னா மீன் வேல்யூ. இப்போ வந்து இதெல்லாமே 3 ஃபிகர்லான இருக்குது. அப்போ நம்ம இதையும் 3 ஃபிகர்லையும் வச்சுக்கலாம். அப்போ வந்து 2.62 தான் வந்து என்னென்னா மீன் வேல்யூ. அப்சல்யூட் எரர் அப்படின்னா என்னென்னா, இந்த வேல்யூ வந்திருக்கு இல்லையா, இந்த வேல்யூக்கும் இந்த கொடுத்துருக்க வேல்யூக்கெலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதுதான் அப்சல்யூட் எரர். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கோங்களேன், 2.62. இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, -2.63 அப்படின்னு போட்டிங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, 0.01. இதுதான் டிஃப்ரென்ஸு. இதுதான் அப்சல்யூட் எரர். அதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கும் போடுங்க. நீங்கள் வந்து கேட்கலாம், இங்கே மைனஸ் தானே வரும், மைனஸ்லாம் வராது, எரர்னால ப்ளஸ் தான் வரும். இது வந்து மாடலர்ஸ்னு எடுத்துக்கோங்க. 2.62 - 2.56 அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா இதுக்கு வந்து என்ன வரும், 0.06 அப்படின்னு வரும். அதேமாதிரி 2.42, 2.71, 2.80. ஓகே, 2.42, 2.71, 2.80. இங்கே வந்து 2.62, 2.62, 2.62. இப்போ இது எல்லாமே மாடுலஸ் தான், மைனஸில் வந்து ஆன்சர் வராது. இப்போ வந்து இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 0.20, 20 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ், 9 தான். அப்போ 0.09. இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, 0.18. இப்போது இதெல்லாம் வந்து அப்சல்யூட் எரர். இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 0.1லேருந்து 0.18 ஆட் பண்ணுங்களேன். 0.01 + 0.06 + 0.20 + 0.09 + 0.18. இது எத்தனை இருக்குது, இதுவும் 5 தான் இருக்குது. இது 5 டிவைட் பண்ணி இப்போ ஒரு வேல்யூ வரும்ல, அது வந்து மீன் அப்சல்யூட் எரர். இது வந்து அப்சல்யூட் எரர். இப்போ வரப்போகிற வேல்யூ வந்து மீன் அப்சல்யூட் எரர். இதெல்லாம் ஆட் பண்ண என்ன வரும், 0.1 இருக்குன்னா 7. இதை வந்து ஆடே பண்ணிடலாம். 0.07, 0.20 ஆட் பண்ணிங்கன்னா 0.27. இப்போ இந்த 0.27ஐயும் இந்த 0.0 இதையும் ஆட் பண்ணால் 0.27 தானே. 0.27 ஆட் பண்ணால் 0.27.
0.54. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வருது? 0.54ன்னு வருது. இதை 5ஆல் டிவைட் பண்ணுங்களேன். இதை வந்து அப்போ வந்து 55ன்னு வச்சு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. அப்போ கேன்சல் பண்ணால் 0.11 வரும். இதுதான் வந்து மீன் அப்சல்யூட் எரர் 0.11. இதுதான் வந்து என்னென்னா இவங்க இந்த ரீடிங்ஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த டைம் ரீடிங் கொடுத்துருக்காங்களே, இதுதான் வந்து நம்ம எப்போவுமே எரர்னால் என்ன எழுதுவோம்? எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ்னு எழுதுவோம்ல, அந்த மாதிரி இது வந்து டெல்டா எக்ஸு, இது வந்து எக்ஸு. இங்கே டைம் கொடுத்துருக்கனால டி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் டி அப்படின்னு எழுதுவோம்ல, இது வந்து 2.62 தான் டிஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.11. இப்போ தான் இந்த எரர் ஃபார்மில் வந்திருக்கு. இப்போ தான் நம்ம பர்சன்டேஜ் எரரை கண்டுபிடிக்க முடியும். இப்போ பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிங்க, அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 0% எரர் என்ன பண்ணணும்? டெல்டா முதல் எழுதணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? 0.11 எழுதுங்க. டிவைடட் பை 2.62. இப்போ 2.62 போட்டிங்கன்னா இன்ட்டு 100. இது டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வருது? 0.041 வரும். அப்போ இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா 4.1% வரும். 4.1% ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி இருக்குது, 4 இருக்குது, க்ளோசஸ்ட் வேல்யூ. அப்போ இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் ஏன் ட்ரிக்கியான கொஸ்டின்னா, இவங்க டேரெக்டாக வந்து இந்த இதை கொடுக்கல. டேரெக்டாக 2.62 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 கொடுத்து அவங்க வந்து பர்சன்டேஜை கண்டுபிடிக்கல சொல்லலை. அப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தால் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனால் அவங்க டேரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு 5 ரீடிங் கொடுத்துருக்காங்க. இந்த 5 ரீடிங் கொடுத்து நம்ம வந்து அதில் மீன் வேல்யூ எடுத்து அந்த மீன் வேல்யூவையும் இந்த அவங்க கொடுத்துருக்க வேல்யூவில் எரர் கண்டுபிடிச்சி அதுக்கு மீன் எடுத்து இந்த வேல்யூ வந்து அதை ரெண்டுத்தையும் நம்ம இப்படி எழுதி அதிலேருந்து பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை வந்து நம்ம எக்ஸாம்லலாம் அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப டைம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாமால் ஈஸியாக போட முடியும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், 5th கொஸ்டின். இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான், ஆனால் அது ஈஸியான கொஸ்டின். எப்படின்னா, இது ஏற்கனவே நம்மளாம் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து இன்டைரக்டாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் சிம்பிள் பண்ணிடலாம் இஸ் டி = 2π√L/g கொடுத்துட்டாங்க. மெஷர் வேல்யூ ஆஃப் L வந்து 20 கொடுத்துட்டாங்க. known to be 1 mm accuracy கொடுத்துட்டாங்க. a time for oscillation of pendulum is found to be 90 seconds. wrist watch of 1 second respiration. what is the accuracy determination of G? அதாவது இப்போ நம்ம படித்த இடத்துல எங்கேயாச்சும் எரர்ன்ற வார்த்தை வந்துச்சா, இல்லை பர்சன்டேஜ் எரர் வந்துச்சா, டெல்டான்ற வேறு எதுவுமே ஒரு இல்லை. ஆனால் அவங்க என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் எரர் ஆஃப் ஜி தான் கேட்டிருக்காங்க. எப்படி சொல்லணும்னா, அக்யூரசி இந்த டெர்மினல் ஜி கேட்டிருக்காங்களா, இது வந்து பர்சன்டேஜ் எரர் தான் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் எரர் டேரெக்டாக கொடுத்தா ஈஸியான கொஸ்டின். அப்படியுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜியோட எரர் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து என்ன வேணும்? எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் எல் வேணும், டி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் டி இதெல்லாம் வேணும் இல்லையா? ஆனால் இதுவுமே இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. மெஷர் வேல்யூ ஆஃப் எல் இஸ் 20, அதுதான் இந்த வேல்யூ. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 mm அக்யூரசி கொடுத்துருக்காங்களே, அதுதான் டெல்டா எல். இங்கே 1 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்டிமீட்டர் எழுதுறப்ப 0.1 அப்படி எழுதிக்கலாம். அப்புறம் வந்து டி வந்து 90 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. இப்போ என்ன கேட்குறாங்க? ஜி தான் கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட் எப்படி எழுதணும்னு நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தோம். அப்போ டேரெக்டாக எழுதலாம். டெல்டா ஜி பை ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எல் ப்ளஸ் 2 இன்ட்டு டெல்டா டி பை டி. ஓகேவா? இப்போ எழுதுங்க. இப்போ டெல்டா எல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? டெல்டா எல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 0.1 பை 20 இன்ட்டு 100 பர்சன்டேஜ் எரரில் ப்ளஸ் 2 இன்ட்டு 1 பை 90 இன்ட்டு 100. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணால் 5. அப்போ 0.1 இன்ட்டு 5 வந்து 0.5 ப்ளஸ் இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 45 வரும். இதை எப்படி கேன்சல் பண்ண? இப்போ வந்து நீங்கள் ரவுண்டாக 15 வைங்க. அப்போ வந்து 2, அப்போ இது 2, அப்போ வந்து 2.5% அப்படின்னு ஆன்சர் எங்கே இருக்கா? இல்லை, க்ளோசஸ்ட்டாக 3 தான் இருக்குது. அப்போ 3 தான் ரைட்டான ஆப்ஷன். பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக கொடுக்கல, ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ கண்டுபிடிச்சோன்னா 2-3 செகண்டில் சால்வ் பண்ணிட்டோம். ஆனால் ஏன் கஷ்டம்னா நமக்கு புரியணும் இந்த கொஸ்டின். அக்யூரசி டெட்டர்மினேஷன் ஆஃப் ஜினா பர்சன்டேஜ் எரர் தான் கேட்குறாங்க. நமக்கு அந்த கிளாரிட்டி வேணும். எப்போ அந்த கிளாரிட்டி வரும்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நிறையா போடுறப்ப தான் அந்த கிளாரிட்டி வரும். அடுத்த வீடியோவில் இதை விட அடுத்த லெவல், அதாவது ஹார்ட்ஸ் லெவலில் பார்ப்போம். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அந்த மாதிரியான கொஸ்டின்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா எரர் டாப்பிக்கும் சரி, அதுக்கு முன்னாடி பார்த்த டைமென்ஷன் டாப்பிக்கும் சரி, ஃபுல் கிறிஸ்டல் அண்ட் கிளியராக இருப்பீங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.